டிராஃபிக் போலீஸ் அருண்குமார் பண்ற பித்தலாட்டம் எல்லாம் கூடிய சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வந்து ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கார் ஷெட்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது செல்வம் அவசர அவசரமா வர்றாரு. அப்ப என்னடா செல்வம், ஏன்டா இப்படி ஓடியார அப்படின்னு கேட்குறாரு முத்துவும். உடனே செல்வம் சொல்றாரு, டேய் நான் பார்த்த அந்த காட்சியை எப்படிடா உன் கண்ணு முன்னாடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு செல்வம். உடனே முத்துவும், என்னடா பிரச்சனை சொல்லுடா முதல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே மீனா வந்துடுறாங்க. என்ன மீனா, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு முத்துவும். உடனே மீனா, இல்லைங்க இந்த பக்கமாக தான் பூ கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, கொடுத்துட்டு சரி உங்கள் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணே என்னென்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இப்படியெல்லாம் இருக்கீங்க, முகத்தை பார்த்தாலே பேய் அடித்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் செல்வத்துக்கிட்ட கேட்க உடனே செல்வம் சொல்கிறாரு, இல்லைம்மா சிஸ்டர், நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிகிறாரு. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செல்வம். உடனே முத்துவோ, டேய் சுத்தி வளைச்சு பேசாம முதல்ல விஷயத்த சொல்லுடா அப்படின்னு கேட்குறாரு. டேய் உன் குழந்தையா சீதாவோட புருஷன் அந்த டிராஃபிக் போலீஸ் அருண்குமாரை இன்னைக்கு சினிமா தியேட்டர் வாசல்ல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் தலையை சொரிகிறாரு. உடனே அதை கேட்ட உடனே, என்னடா சொல்ற, சினிமா தியேட்டருக்குள்ள வேற ஒரு பொண்ணு கூடவா, வேற ஏதாவது எங்கேயாவது நான் இருந்தா கூட சொல்லலாம், ஏதாவது உதவிக்கு அவன் போயிருப்பான்னு, ஹாஸ்பிட்டலு இல்லை வேற ஏதாவது இடம்னா கூட, சினிமா தியேட்டரில் சீதாவை தவிர வேற ஒரு பொண்ணு கூட இவனுக்கு என்னடா ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவு யோசிக்க உடனே அங்கே கேட்குறாங்க மீனா, அண்ணே நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே, நீங்கள் அந்த அருணை தான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செல்வமோ, டேய் சத்தியமாடா அவனே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மீனாவோ, என்னங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம எதுக்கும் அதை பற்றி சீதா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, இதை பாரு மீனா, நீ தேவையில்லாமல் இதை பற்றி சீதா கிட்ட சொன்னா அவள் ஏற்கனவே அவன் கொடுக்குற டார்ச்சர்னால உங்கள் அக்கா மாமான்னு நம்மளை காரணமாக காட்டி சீதாவை எவ்வளவு கஷ்டப்படுத்துறானுங்கிறது உனக்கு தெரியாமல் இல்லை மீனா. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை பற்றி சீதா கிட்ட சொன்னால் அவன் மனசு கொஞ்சமாக கஷ்டப்படும். அதில் என்ன உண்மை ஏதுங்கிறத சீக்கிரமாக நம்ம 2 பேரும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் சீதா முன்னாடி அவனை கையும் களவுமா போய் நிறுத்தி அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னங்கிறத பற்றி யோசிப்போம். முதல்ல அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மீனா, இல்லைங்க எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல உடனே, அண்ணே நீங்கள் எந்த தியேட்டரில் பார்த்தீங்க, பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. உடனே, இல்லைம்மா சிஸ்டர், இல்லை மீனா இங்கே பாரு, நான் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்தேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக தன்னோட ஃபோனை வச்சு அருண்குமார் தோள் மேலே கை போட்டு அந்த பொண்ணு நிற்கிறத ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு செல்வம். பார்த்துட்டு மீனா அப்படியே அழுகிறாங்க. என்னங்க, ஆமாங்க அருண்குமாரே தான், அந்த டிராஃபிக் போலீஸ் அருணே தான், ஆமாம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பொண்ணா, இந்த பொண்ணு நான் ஸ்கூல் சவாரி ஏற்ற போவேன்ல மீனா, அந்த பக்கம்தான் இவ வீடு, எனக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரிங்க நம்ம என்ன ஏதுங்கிறத போய் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிப்போம், வாடா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட காரில் செல்வம் மீனா முத்து 3 பேருமே முத்துவுக்கு தெரிஞ்ச அவ வீட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் கரெக்டாக அந்த லேடியோட வீட்டில் இருந்து வெளியில் வர்றாரு டிராஃபிக் போலீஸ் அருண்குமார். இவங்க 3 பேருமே அங்கே வருவாங்கங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்படியே கண்டுக்காத மாதிரி வெளியில் வர்றாரு. உடனே, டேய் எங்கடா, இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்க உடனே உள்ளே இருந்து, என்னங்க இந்தாங்க உங்களோட தொப்பியை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க உடனே அங்கே முத்து, ஆமாம் நீ யாருமா, எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே டிராஃபிக் போலீஸ் அருண்குமார் சொல்கிறாரு, என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே செல்வம் சொல்கிறாரு, இதை பாரு அருண், நீ நேற்று இந்த பொண்ணு கூட தியேட்டரில் ஈவினிங் நான் பார்த்த உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அருண்குமார் சொல்கிறது, என்னடா என்ன, எப்படியோ எங்கள் அம்மாவை இடித்து 2 பேரும் பிளான் பண்ணி சாகடிச்சதும் இல்லாமல் கடைசியில் என்னையும் சீதாவையும் பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு புது கதை, நான் இந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா என்கொயரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. உடனே, டேய் எதுக்குடா போய் சொல்கிற, அந்த பொண்ணோட தோள் மேலே கை போட்டு நீ சினிமா தியேட்டருக்குள்ளே போனதையும் வந்ததையும் கையும் களவுமா ஃபோட்டோ ஆதாரத்தோட தான் செல்வம் எங்ககிட்ட சொல்லியிருக்கான். அதனால் தேவையில்லாமல் நீ அவன் மேலே பழிய போடுறதை விட்டுட்டு முதல்ல இதுக்கான பதில் என்னங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மீனாவும் சட்டையை எட்டி பிடிச்சு, என்னடா என்ன, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடா பாவி அப்படின்னு சொல்ல உடனே சத்தமாக சிரிக்கிறாரு அருண்குமார். இதை பாரு என்ன முத்து, மீனா, உன் தங்கச்சி சீதாவுக்கு நான் ஒன்றும் துரோகம் பண்ணலை,
உன் தங்கச்சி சீதா தான் இதோ இங்கே நிற்கிறாளே மாலா, இவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலமாக சிரிக்கிறாரு. உடனே மாலாவும் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க ஆமாம், இவரும் நானும் ஏற்கனவே காலேஜ்லேயே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே உள்ளே இருந்து ஒரு குழந்தை ஓடி வருது. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகிறது. ஐயோ, இப்படி சீதாவோட வாழ்க்கையில் இவன் விளையாடிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிற்க, உடனே ஆமாம், இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கும் பொழுது என்னோட எதிர்ப்பை மீறி அவங்க வீட்டில் இவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறமா இவள் அனாதையாக இருந்தா இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நான் இவளை மறுபடியும் சரி இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ரெண்டாவதா இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் சொல்ல, உடனே மீனா போய் மாலா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீயும் ஒரு பொண்ணு தானே, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இவரோட மனைவி சீதா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண முடியுது? இப்போ என்னோட தங்கச்சி சீதாவோட வாழ்க்கையில் தானே கேள்விக்குறியாகி நிற்கிது அப்படின்னு மீனாவும் கேட்க, உடனே மாலா சொல்கிறாங்க, இதை பாருங்க, இந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. அருண்குமார் உங்கள் தங்கச்சி சீதாவை நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்க, அடிச்சி நீ உன்னோட சுயநலத்துக்காக பேசுகிற, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே முத்துவும், மீனா இவனை சும்மா விடக்கூடாது மீனா, வா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பலமாக சிரிக்கிறாரு அருண்குமார். என்ன பார்க்குற, போலீஸ்க்கு போனால் நான் என்ன பயந்துக்குவேனா? சட்டப்படி உன் மனைவி சீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவு சொல்ல, ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலையே, இதை இங்கே வந்து எங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் எப்படியோ ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டாங்க. அன்னைக்கு கூட இந்த பிரச்சனையை பெரிய விஷயமா இங்கே வந்து எங்கள் அம்மா மாலா கிட்ட பேசிட்டு தான் அவங்க ரோட்டில் போயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்துட்டு தான் அவங்க டென்ஷனில் சரியாக பார்க்காம ரோடு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் கூட உன் ஃப்ரெண்டு முத்து மேலே தப்பு கிடையாது, எங்கள் அம்மா மேலே தான் தப்பு. இதெல்லாம் தெரியாமல் நான் ஒன்றும் அப்படி ஆக்ட் பண்ணல, தெரிஞ்சு தான் எப்படியோ அவங்க தெரிஞ்ச உண்மையை தெரியாமையே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன, இந்த விஷயத்த நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் சீதாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சீதாவுக்கும் என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாவா இருக்கும்? கண்டிப்பாக என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கும். அதுக்கப்புறம் என்னம்மா மீனா, உங்கள் அம்மா ஏற்கனவே நெஞ்சு வலி வந்தவங்க, இதுக்கு மேலே தாங்குவாங்களா தன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு? அதனால் நீங்கள் தெரியாமல் சீதா கிட்ட மறைச்சிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி திமுறா பேசுகிறான் அருண்குமார். உடனே முத்து அருணோட சட்டையை எட்டி பிடிச்சு, டேய் சீதாவுக்கு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு இனிமேல் தெரியும், நீ முதல்ல நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அந்த பொண்ணையும் அவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அதே சமயம் மீனா முத்துவோட காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க. என்னங்க, உங்களுக்கு தெரியாமல் அவசரப்பட்டு மீனாவுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எந்த இடத்துல போய் முடியுதுன்னு பாருங்க. அப்படி இருந்தும் நீங்கள் சொன்னீங்க இவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டான்னு சொல்லி, சீதா ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ, உடனே முத்து சொல்கிறாரு, இதை பாரு மீனா, வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் நஷ்டம் நம்பிக்கை துரோகம்னு எல்லாமே வரும், அதையும் சமாளித்து தான் வாழ்க்கையில் நல்ல முடிவு எடுக்கணும். சீதாவோட வாழ்க்கையை இனி நான் சரியாக அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு.